பானா ஹில்ஸ் இப்படி ஒரு மலை சுற்றுலா தலத்தை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. கண்ணை மூடி திறந்தா மிஸ்டுக்கு நடுவுல அந்த ரோப்ல போயிட்டு இருப்போம். ஏதோ நடுவானத்துல அந்தரத்துல பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோட நம்ம பறந்துட்டு இருப்போம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் தான் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். வியட்நாமில் இன்றைக்கி வந்து நம்ம டனாங்கில் வந்து இருக்கோம். டனாங்கில் பானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஏரியா. நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கு. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே பானா ஹில்ஸ் வந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி எல்லாமே A to Z டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பானா ஹில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் நாட்டோட சென்ட்ரல் பிளேஸான டனாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த பானா ஹில்ஸ் இருக்குது. அதாவது டனாங்க்கு வர்றதுக்கு வியட்நாமோட தலைநகரான ஹனாயிலிருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம டனாங் வந்துட்டோம். டனாங் வந்து அங்கே சிட்டி டூர் எல்லாமே போய் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வந்து நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஹோட்டலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் இந்த மாதிரியான வண்டி வந்து வந்துடுச்சு. எதுக்குன்னா நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு பானா ஹில்ஸ் வந்து போகிறதுக்காக. இந்த டனாங் டவுனில் இருந்து ஒரு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வியூவோட இந்த பானா ஹில்ஸ் வந்து அடிவாரம் வந்து வந்துடும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இருக்குது. இந்த இடமே அவ்வளோ சூப்பராக ரம்மியமாக இருக்கும் ஒரு மலையடி வாரத்தில். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் சன்வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தீம் பார்க்கை வந்து மேலே வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸே வந்து சூரியன் சந்திரன் இது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கடிகாரம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நுழைவாயில் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஃப்ளவர் ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லா இடத்துலையும் அந்த பூக்கள்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த இடத்தோட என்ட்ரி டிக்கெட் வந்து நம்மளுடைய கைடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இந்த பானா ஹில்ஸ் மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெசார்ட்ஸு அந்த வில்லாஸு இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு சென்டராக வந்து அதாவது தீம் பார்க்காக வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 2 இல்லை 3 இடங்கள்ல வந்து இந்த ரோப் கார் ஸ்டேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டேஷனில் வந்து நம்ம ரோப் காரில் போகலாம். நாங்கள் வந்து இந்த மலையோட உச்சியில் அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். எதனாலனா நிறைய பேர் வர்றவங்க ஒன்று ஃபஸ்ட்டு செகண்டு இந்த மாதிரியான இடங்களில் நின்று ரோப் காரில் போவாங்க. டாப்புக்கு யாரும் போக மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும். இப்போ செகண்டு ரோப் கார் போகிறதுக்கான இடம் வந்து இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம டாப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பெருசாக க்ரௌடு இருக்காது. இந்த டாப்பில் போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ரோப் கார் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்களேன் எதனா க்ரௌடு இருக்கான்னு. நம்ம நேராக உள்ளே போய் க்யூவில் நிற்காமல் ஜாலியாக வந்து மேலே போயிடலாம். இந்த ரோப் கார் ரைடை பொறுத்தவரையிலையும் உலகத்தில் டாப் 5 ரோப் கார்ஸ் போகுது இல்லையா, அதில் இது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் இதில் நம்ம போகிறது. கூடவே சுற்றி பாருங்களேன் 360 வியூவில் நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி பச்சை பசேல்னு அந்த மலைகள் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். ஒரு சில இடங்கள்லாம் அந்த மலையிலேருந்து அருவி அப்படியே ஊற்றுறது நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மலையிலேருந்து அருவி ஊற்றுற மாதிரியான ஃபீல் வந்து கிடைக்கும். மேலே போக போக ஒரு கட்டத்தில் அதுவும் நடுவானத்தில் மிஸ்ட்டுக்கு மத்தியில் நம்ம மிதக்கிற ஒரு ஃபீலோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருப்போம். ஒன்றுமே தெரியாது, சுற்றி மிஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டாகவே இருக்கும். அதில் அந்த ரோப் கார் ஒன்றா வந்து போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு லைட்டாக தெரியும்னா பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ரோப் காரில் போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உண்மையாலுமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த ரோப் காரில் போகிற அந்த அனுபவமே வேறு மாதிரி இருந்தது. நம்ம இந்த ரோப் கார் ஸ்டேஷனை விட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா இந்த மழை மிஸ்ட்டு மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாரல் மாதிரி தூரிக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து மேலே வரும்போதே கைடு என்ன சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெயின் கோட்டோ இல்லைனா வந்து வேறு எதாவது வாங்கிக்கோங்க, ஏன்னா மழை லைட்டாக வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வந்தோம். நல்ல குளிர் ப்ளஸ்ஸு இந்த மழைச்சாரல் வேறு மாதிரி தான் இருந்தது இந்த இடம். இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கடவுளோட நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த கிரேக்க வரலாறு பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா இந்த சிலைகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா கிரேக்க புராணங்களில் வரக்கூடிய ஒரு 43 சிலைகள் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. நடுவில் பாருங்கள் சூரிய கடவுளோட சிலை வந்து இருக்கும். அதே மாதிரி அன்பின் கடவுள், போரின் தெய்வம், இந்த மாதிரி
பல பேரோட சிலைகளை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமானிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். நடுவில் அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் தீம் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த கட்டடக்கலையை வந்து பார்க்கலாம். ரொம்பவே தனித்துவமாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பூக்கள்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்களேன், இது வந்து சென்டர் பிளேஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு பார்க்க ரவுண்டான மாதிரி இருக்கும். இதை சுற்றி பாருங்கள், அந்த பில்டிங் எல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ், ஹோட்டல்ஸு, ஷாப்பிங் மால்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சர்ச்சு மாதிரி இருக்குது. அது ஓரமே வந்து ஒரு சில ரோடு எல்லாம் போகுது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் வந்து போகும்போது நம்ம ஏதோ யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். கூடவே நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துங்க. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் மிஸ்டாகவே இருக்குது. அந்த ரோட்டில் நம்ம போகும்போது மிஸ்டோட சுற்றி வர்றது எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்றத பாருங்களேன். இங்கே வந்து பாருங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது எல்லாமே இருக்குது. இங்கே பார்பிக்யூலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக சொல்லணும், பார்பிக்யூ மெனு மட்டும் பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ பன்னிக்கறி பார்பிக்யூ வந்து இங்கே பாருப்பாங்க போட்டுட்ருக்காங்க. பன்னிக்கறி, சிக்கன் எல்லாமே இருக்கு. விங்ஸு, ஆமாம் சிக்கன் விங்ஸு. இது பீஃப் ரோல். இது நம்ம கீழே வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் மேலே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்லேயே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பைக்கை கூட பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பூலேயே அப்படின்ட்டு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் எல்லாம் கூட வந்து ஃப்ளவர்லேயே டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தான். உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நிறைய கடைகள், எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. மேலே போயிட்டு டக்குன்னு கீழே வருது பாருங்க. எவ்வளோ ஹைட்லேருந்து வந்துருக்கு பாருங்க. செமையாக இருக்குல்ல. ஸோ அங்கே பாருங்களேன், டான்ஸ் ஷோ மாதிரி வந்து போயிட்டுருக்கு. செமையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், ஒரு மெழுகு சிலை. ஸோ இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் மியூசியம் தான். ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இந்த ஒரு அமௌண்ட்டில் 1 மில்லியன் கிட்ட வாங்குறாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையும் போய் நம்மளால் சுற்றி பார்த்துட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு சில இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கைடு வந்து கரெக்டாக 12:30 இங்கே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்து விட்டார். ஸோ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரையிலும் நிறைய கேட்டகரியில் இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து 3rd ஃப்ளோரில் இருந்தது. நம்ம ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க, கீழே ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு வருவோம். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா உள்ளே போய் புஃபே சிஸ்டம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து இருக்குது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டி இருக்குது. எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட இவ்வளோ வெரைட்டி சாப்பாடு வந்து இங்கே இருக்காது. அதை விட பல மடங்கு ஏகப்பட்ட வெரைட்டி இங்கே கொட்டி குவிச்சு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், ஏதோ வந்து கறி மாதிரி தெரியல. அதாவது கறி விருந்து கடல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எவ்வளோ வெரைட்டி நான்வெஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு எது தேவையோ அது எல்லாமே போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு எக்கச்சக்க வெரைட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது.
இந்த சாப்பாடை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக வந்து குறை சொல்லிட முடியாது. ஒரு வெளிநாட்டுக்கு வந்துட்டு அந்த ஊரில் நம்ம இந்தியன் சாப்பாடு, குறிப்பாக நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்டைல் சாப்பாடு எல்லாமே கூட நம்ம இந்த இடத்துல சாப்பிட்டோன்னா பார்த்துங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி இருக்கும், தம் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பருப்பு சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பிரிட்ஜ். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய வியட்நாமினாலே இதை வந்து பார்த்துருப்பீங்க இந்த பிரிட்ஜை. நாங்களும் ரொம்ப ஆவலாக தான் இருக்கோம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஃபைனலாக மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. தலைவர் நம்ம கைடு பாருங்கள் எப்படி இருக்கார், ஃப்ரீயாக வேலை செய்கிறாரு. இந்த ஃப்ரான்ஸ் வில்லேஜிலேருந்து நம்ம அப்படியே இந்த கோல்டன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடம் போகிறதுக்கு ரோப் காரில் தான் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ ரோப் காரை விட்டு கீழே இறங்கி வந்தாலே அந்த கோல்டன் பிரிட்ஜ் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம் தான். ஸோ மிஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதோட முழு வியூ வந்து உங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ வானத்துக்கு நடுவில் நின்று நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து அந்த இது வந்து தாங்கி பிடிக்குது இல்லை, பார்த்துருக்கீங்களா, ஒரு கை வந்து தாங்கி பிடிக்குமே. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ பாருங்க இந்த கையோட இது வந்து தெரியுதுங்களா, ஸோ தாங்கி பிடிச்சிட்ருக்கு அதுதான். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சார் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகழகான ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்ட்டு. நம்மள மாதிரி தான் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. இந்த இடத்தோட முழு தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையில் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே வளைவாக வந்து ஒரு பாலம் போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பாலத்தை வந்து 2-3 இடங்களில் அந்த ராட்சத கைகள் வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி சூப்பராக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாலத்து மேலே நடக்கிறதும் சரி, அந்த இடத்த பார்க்குறதும் சரி, அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இங்கே வர்றவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த கோல்டன் பிரிட்ஜில் நடந்துட்டு வந்தோம் அப்படின்னா அதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சில நாட்டோட கொடி எல்லாமே வந்து வச்சுருக்காங்களா. ஸோ இந்த கொடியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அங்கே நின்று குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கார்டன் போயிடலாம். கார்டன் நெக்ஸ்ட் ஓ Lau Garden. வாவ். Lên đứng với Gold. Yeah, ta sẽ lên đứng với Gold in Đà Nẵng City. ஓகே. இந்த இடத்துல பாருங்களேன் இந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தூண்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் நின்று நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தெல்லாம் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா எந்த அளவுக்கு வந்து இந்த மிஸ்டோட பார்க்க பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. இந்த பூக்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏகப்பட்ட சிலைகளை வந்து அனிமல்ஸு இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட உருவத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்காமல் போனால் நம்மளுக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி இந்த இடத்துல தோணும். இங்கே வந்துருங்க, 3:30க்கு இங்கே வந்துருங்க, எல்லாம் போகலான்றாரு. உள்ளே வந்து பாருங்கள் ஒரு சின்ன பொம்மை இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கார்டனுக்கு நடுவில் இந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு இந்த சன்ஃப்ளவரை வச்சு ஒரு பொம்மை செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த பானா ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்த்தது வந்து கம்மி தான், இன்னும் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஃப்ளைட் வந்து பிடிக்கணும், அதனால் வந்து எங்களை சீக்கிரம் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம ரோப் காரில் கீழே வர்றதுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோப் காரில் போகிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வரலான்னா பார்த்துங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல வந்து ரோப் காரில் வந்தோம். நம்ம இந்த வியட்நாம் ட்ரிப்பை பொறுத்தவரையும் இமானுவேல் ஹாலிடேஸ் மூலமாக தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு A to Z எல்லாமே வந்து அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி
பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஃபேமிலியோட வியட்நாம் ட்ரிப்பு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இமானுவேல் ஹாலிடேஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணி வரலாம். ஸோ இமானுவேல் ஹாலிடேஸோட காண்டாக்ட் டீட்டெயில், அவங்களுடைய பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.